ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ, அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டாலே போதும். நீங்க எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 56,000லேருந்து 2,00,000 வரைக்கும் குடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. என்ன கிரேட்ல வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேட்ல வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லருந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்திருக்குன்னா, ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து மே மாசம் 5ஆம் தேதி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற கடைசி டேட். இதுக்கு வந்து ஆன்லைன் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷனையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, மொத்தம் வந்து 4 விதமான போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ஹானரபிள் ஜட்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் செக்ரட்டரி டூ த ரெஜிஸ்டர் ஜெனரல். அதுக்கப்புறம் வந்து பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ ரெஜிஸ்டர்ஸ். கடைசியா வந்து பெர்சனல் கிளர்க் டூ த டெப்யூட்டி ரெஜிஸ்டர். இந்த 4 போஸ்ட்டுக்கும் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. இதுக்கான வேக்கன்ஸீஸ் அதுக்கப்புறம் சேலரிய பொறுத்தவரைக்கும், பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ஹானரபிள் ஜட்ஜஸ பொறுத்தவரைக்கும், இதுக்கான பே ஸ்கேல் வந்து 56,000லேருந்து 2,05,000 வரைக்கும் குடுக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 28 வேக்கன்ஸி இருக்குது. அதுவே பிரைவேட் செக்ரட்டரி டூ த ஜெனரல் ரெஜிஸ்டர்ட் ஜெனரலுக்கு வந்து 56,000லேருந்து 2,00,000 வரைக்கும். இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்ஸி தான் இருக்குது. பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ரெஜிஸ்டர்ஸ்க்கு வந்து 36,400லேருந்து 1,34,000 குடுக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 14 வேக்கன்ஸி இருக்குது. அதுவே பெர்சனல் கிளர்க்க பொறுத்தவரைக்கும் 20,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு மொத்தம் 4 வேக்கன்ஸி தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து ஃபார் ரிசர்வ்ட் கேட்டகரீஸ் அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 37 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரைக்கும் 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே இன் சர்வீஸ்ல இருக்க கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் மொத்தம் 47 வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும், பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும், பிரைவேட் செக்ரட்டரி டூ த ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கும் ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். என்னன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தா போதும். அது சயின்ஸோ, ஆர்ட்ஸோ எதுனாலும் சரி, நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டா இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். அது போக இதுக்கு சம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து டைப் ரைட்டிங் ஹையர் முடிச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா சீனியர் கிரேட், அதுக்கப்புறம் தமிழ் டைப் ரைட்டிங் வந்து நீங்க ஹையர் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நீங்க வந்து இதில வந்து என்ன முடிச்சீங்கன்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்டி சொல்லியிருக்காங்க. அதுவே பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ரெஜிஸ்டர்ஸ்க்கும், பெர்சனல் கிளர்க்க பொறுத்தவரைக்கும் இதுக்கும் சேம் அதே மாரி தான். நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டாலே போதும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் அப்புறம் தமிழ்ல வந்து ஷார்ட் அண்ட் வந்து ஹையர் முடிச்சுக்கணும். அப்படி இல்லன்னா சீனியர் கிரேட் முடிச்சுக்கணும். அது போக இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து டைப் ரைட்டிங் வந்து ஹையர் ஆர் சீனியர் கிரேட் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் கேட்டகரி வைஸா பிரிச்சு போட்டுருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அதுக்கப்புறம் வந்து அன்ரிசர்வ்ட் இந்த கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும், பிரைவேட் செக்ரட்டரி டூ த ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கும் ரூ. 1,200 சொல்லியிருக்காங்க. அதுவே பெர்சனல் அசிஸ்டன்ட் டூ த ரெஜிஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 1,000 சொல்லியிருக்காங்க. அதுவே பெர்சனல் கிளர்க்க பொறுத்தவரைக்கும் ரூ. 800 வந்து எக்ஸாம் ஃபீயா சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்சி, எஸ்டி இந்த கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டோட்டலா எக்ஸம்ஷன் தான். அதுக்கப்புறம் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டில இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. இதுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 3 விதமான டெஸ்ட் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பயோவாய்ஸ் இருக்கும். இதுக்கான மொத்த சிலபஸ் இங்கேருந்து குடுத்துருக்காங்க. எந்த மாரி இருக்கும்? எவ்வளோ மார்க் கேட்பாங்க? எத்தன பேப்பர்ஸ் இருக்கும்? அப்படி எல்லாமே இங்க டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் இருக்கும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. அத பத்தின டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இதில வந்து கேட்டகரி வைஸாவே வந்து போஸ்ட்டுக்கு வந்து எத்தன வேக்கன்ஸீஸ் இருக்குன்னு பிரிச்சு போட்டுருக்காங்க. அதையும் நீங்க வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. இது போக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.